தியானம் ஒரே வார்த்தையில் வாழ்க்கையை மாற்றும் பயணம். அறிமுகம். தியானம் என்றால் என்ன? தியானம் என்பது மனித மனதின் அமைதி நிலையை அடைய ஒரு ஆழ்ந்த பயணமாகும். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அதிர்வுகளை சமப்படுத்தி உள்ளார்ந்த அமைதி மற்றும் விழிப்புணர்வை உருவாக்குகிறது. மெடிடேஷன் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழ் பெயர் தியானம். இது பாரத நாட்டின் புராண காலத்திலிருந்து பரிணாம வளர்ச்சியடைந்து உலகம் முழுவதும் பரவிய ஒரு ஆன்மீக மற்றும் அறிவியல் நடைமுறை. தியானத்தின் வரலாறு. தியானத்தின் இன்றைய வடிவம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் பழக்கப்பட்ட ஒரு நடைமுறையாகும். வேதங்களில், உபனிஷதங்களில், பௌத்தமும் ஜெயினமும் தத்துவங்களிலும் தியானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேத காலம், யோகமும் தியானமும் பரஸ்பரம் தொடர்புடையவை. புத்தர் தியானம் மூலமாகவே ஞானமடைந்தார். சித்தர்கள், தமிழ் சித்தர்களும் தியானத்தை மன அழுத்தங்கள் மற்றும் உடல் நலனுக்காக பயன்படுத்தினர். தியானத்தின் முக்கிய நோக்கங்கள் மன அமைதி, கவன உரிமை, நெகட்டிவ் எண்ணங்களை கட்டுப்படுத்துதல், உள் விழிப்புணர்வு, ஆன்மீக மேம்பாடு, வாழ்க்கை நோக்கத்தை உணர்தல், அறிவியல் அடிப்படையிலான விளக்கம். அறிவியல் ரீதியாக தியானம் நம் மூளையின் ஆழமான நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பிரெயின் வேவ் சேஞ்சஸ், ஆல்ஃபா தீட்டா வேவ்ஸ் அதிகரிக்கின்றன. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் குறைகிறது. நாடி ஒத்திசைவு, மனதுக்கும் உடலுக்கும் ஒத்திசைவான பண்புகள் அதிகரிக்கின்றன. நினைவாற்றல் மேம்பாடு. உடலிற்கு இரத்த அழுத்தம், காற்றின் நுழைவு மற்றும் வெளியேற்றத்தை கவனிப்பது. மனதிற்குள் உரையாடும் தியானம், மான்ட்ரா மெடிடேஷன். ஓம் போன்ற ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது. தனித் சிந்தனை தியானம், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். தற்போதைய தருணத்தை முழுமையாக அனுபவிப்பது. பவித்திர தியானம், ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன். ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான தியானம். கருணை தியானம், அன்பு கருணை தியானம். தன்னை, பிறரை நலமாக வாழ வாழ்த்தும் தியானம். சக்கர தியானம், உடலின் சக்கரங்களை புரிந்து அதில் கவனம் செலுத்துவது. தியானம் செய்வது எப்படி? தேவையான இடம், அமைதியான சூழல், தூய்மையான காற்றோட்டம் உள்ள இடம், தேவையான நேரம். தினமும் அதிகாலை அல்லது இரவு நேரம் 10 நிமிடங்களிலிருந்து தொடங்கலாம். முறைகள்: நிமிர்ந்து உட்கார்வது, மூச்சை கவனிப்பது, வார்த்தையை மனதில் உச்சரிப்பது, எண்ணங்களை வெளியேற்ற வேண்டாம், விட்டுவிடுங்கள். தினமும் தியானம் செய்யும் திட்டம். நாட்கள், நேரம், நிமிடங்கள். கவனம் செலுத்த வேண்டியது: முதல் 7 நாள் 10 மூச்சு, 8 நாள் 15 உள்ளுறுப்பு உணர்வுகள், 15 முதல் 20 நாள் 20 முழுமையான கவன ஒருமை தியானம் மற்றும் உணவுமுறை தியானத்தைச் செய்பவர்கள் பின்வரும் உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. பழங்கள், காய்கறிகள். ஈர அடிப்படையிலான தியானம் என்பது ஆன்மாவின் உடற்பயிற்சி. புத்தர், மனம் எல்லாம் காரணம். வாட் யூ திங்க், யூ பிகம். திச் நட் ஹான். ஃபீலிங்ஸ் கம் அண்ட் கோ லைக் கிளவுட்ஸ் இன் அ விண்டி ஸ்கை. கான்ஷியஸ் பிரீதிங் இஸ் மை ஆங்கர். தியானம் செய்ய ஏற்ற இடங்கள்: வீட்டு, பூஜை அறை, இயற்கை சூழல், பூங்கா, கடற்கரை. தியான மையங்கள்: ஈசாயா, ரமணாசிரமம் போன்றவை. மலைகள், ஆறுகள் அருகில். தியானத்துடன் ஏற்படும் மாற்றங்கள். வாரங்கள், மாற்றங்கள். முதல் வாரம் தியானத்தில் உறங்கிவிடுகிறேன். சரியா? ஆம், ஆரம்பத்தில் இது இயல்பானது. ஆனால் தியானம் தூக்கமாக மாறாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, என்ன தவறு செய்தால் தியானத்தில் பயனில்லை? கட்டாயமாக ஒரே நேரத்தில் தவிர கண்ணை மூடாமல் பயனாக இருக்க முயற்சி செய்யாதது. மூன்றாம், என்னுடைய மனம் நிம்மதியாக இல்லை. என்ன செய்யலாம்? மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடனே மாற்றமில்லை, ஆனால் பயணம் தொடருங்கள். தியானம் பற்றிய பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகங்கள்: தி மைராக்கிள் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸஸ், திச் நாக் ஹான், ஆட்டோபியோகிராபி ஆஃப் ஒரு யோகி, பரமஹம்சா யோகானந்தா, இன்னர் என்ஜினியர், சத்யாகுரு.